வணக்கம் நண்பர்களே. சென்ற காணொலியில் ஜேவிபி கமிட்டியுடைய முன்னுரையை பார்த்தோம். இந்த காணொலியில் ஜேவிபி கமிட்டி கொடுத்த பரிந்துரை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஜேவிபி கமிட்டி உருவாகிறதுக்கான சூழ்நிலை அப்போ இந்தியாவில் என்ன மாதிரி இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மொழி அடிப்படையில் முதலாக பிரிந்த மாநிலம் ஆந்திர மாநிலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆந்திர மாநிலம் பிரிஞ்ச பிறகு தான் மற்ற மாநிலங்கள் அத்தனையுமே பிரிய ஆரம்பிச்சுது. சரி, இந்த ஆந்திர மாநிலம் ஏன் பிரிந்தது, அவர்களுடைய கோரிக்கை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஜேவிபி கமிட்டியை பற்றி நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஆந்திர மாநில கோரிக்கை 1900 இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? தனி ஆந்திர மாநிலம் வேணும், மாகாணமாக இருக்கணும், சென்னை இப்போ மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து ஆந்திர மாநிலம் பிரிக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்துட்டு தான் இருந்தது. இதற்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போகிற மாதிரி எந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்குன்னா, 1946 தேர்தலில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் ஆந்திர மாநிலம் அமைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. இதுதான் முதல்ல ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் நம்ம சொல்லணும். சரிங்களா? என்னென்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியும், இந்தியாவோட இடைக்கால பிரதமர் யார் அப்படின்னா அதுக்கு நேருன்னு நம்ம பதில் சொல்லிடுவோம். ஏன் நேருவாக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு சில பேர்த்துக்கு புரியாது. இன்னொன்று, ஏன் இந்திய சுதந்திரத்தை காங்கிரஸ் கிட்ட பிரிட்டிஷ் கொடுத்துச்சு அப்படிங்கிறதும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இன்னொரு கேள்வி, இந்திய அரசியலமைப்பை ஏன் காங்கிரஸ் தலைவர்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதற்கெல்லாம் ஆன்சர் என்ன தெரியுமா? 1946 எந்த கட்சி ஜெயிச்சதோ அந்த கட்சிக்கு தான் இந்திய சுதந்திரமும் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான உரிமையும் தரப்படும் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் கூறிடுச்சு. அதனால தான் 1946 தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக மாறிடுச்சு. நீங்கள் இப்போ இருக்கிற இந்தியாவுடைய அமைப்பு உருவாகிறதுக்கு இந்த 1946 தேர்தலுடைய முடிவுகள் தான் காரணம். அப்போ இருந்த 2 கட்சி, ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று முஸ்லீம் லீக். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் எங்கே அதிகமாக ஜெயித்ததோ அந்த இடமெல்லாம் இப்போ இருக்கிற இந்தியாவாக இருக்குது. இதுதான் லாஜிக்கான விஷயமே. சரிங்களா? முஸ்லீம் லீக் ஜெயித்த பகுதி தான் பிரிவினைக்கு பின் பாகிஸ்தானாக மாறிடுச்சு. சரிங்களா? இந்த 1946 இடைக்கால பிரதமராக வரக்கு காரணம் என்னென்னா, காங்கிரஸ் பெரும்பான்மையில் ஜெயிச்சங்காட்டி அவருடைய தலைவராக பிரதமராக யார் நியமிக்கப்பட்டார்னா நேரு நியமிக்கப்பட்டார். அதனால தான் அவர் இடைக்கால பிரதமராக வந்துட்டார். சரி, இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த 1946 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஆந்திர பகுதிகளில் இந்த தனி மாநிலம் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை அமைக்கப்படுங்கிற மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க. ஆந்திர மக்களும் தேர்தல் முடிஞ்சோன்னையும் இந்த சுதந்திரம் கிடைச்ச பிறகு நமக்கு ஒரு மாநிலம் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் நேருக்கிட்ட போய் பல தரப்பட்ட ஆந்திர தலைவர்கள்லாம் கோரிக்கை வச்ச போது நேரு இதற்கான ஒரு குழு ஒன்று அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்தியிருக்காரு. சரி, அந்த மாதிரி அவர் குழு அமைச்சது தான் தார் கமிஷன். நான் முன்பு காணொலியிலே சொல்லியிருந்தேன், தார் கமிஷனுடைய பரிந்துரை என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மொழிவாரி மாகாணங்கள் அமைக்க வேண்டாம், அது தேச பாதுகாப்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரியான பரிந்துரையை தான் அவங்க கொடுத்தாங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஆந்திர மாநிலத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆந்திர மாநிலத்திற்கு கோரிக்கை நம்ம ஏற்றுக்கலைன்னா ஆந்திர மக்கள்லாம் ஏமாற்றம் அடைவார்கள் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகளையும் அந்த பரிந்துரையில் சொல்லியிருக்காங்க. இந்த தார் கமிஷனுடைய பரிந்துரை கேட்டோன்னையுமே ஆந்திர காங்கிரஸ் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு ஆத்திரம் ஏற்பட்டு விட்டது. அங்கேயும் அவங்க கண்டனங்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தார் கமிஷனுடைய பரிந்துரை இப்படி இருக்குது, நீங்கள் கொடுத்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதி தனி ஆந்திர மாநிலம் அமைக்கப்படும் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவே மீறறீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டனங்கள் வந்தோன்னையுமே காங்கிரஸ் கட்சி அவர்களை சமாளிப்பதற்காக இன்னொரு கமிஷன் அங்கே உருவாக்குவோன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்படி உருவாக்கின கமிஷன் தான் ஜேவிபி கமிஷன். நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன், ஜேவிபி கமிஷன் இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன் கிடையாது, அது காங்கிரஸ் கட்சினால் உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன். நான் அதில் மட்டும் இல்லாமல் பட்டாபி சீதாராமையா அவர்கள் எவ்வாறு அந்த கமிஷனில் இருந்தார் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் எக்ஸ்ட்ரா தகவல் என்னென்னா, இந்த ஆந்திர மக்களை அவர்களுடைய தொடர்பு படுத்துறதுக்காகத்தான் அந்த 3வது நபராக ஆந்திர மாநிலத்தை சார்ந்த பட்டாபி சீதாராமையா அவர்களும் இந்த கமிஷனை சேர்க்கப்பட்டார் அப்படின்னு சில வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டான இதாக தெரியுது. சரி, இப்போ ஜேவிபி கமிட்டி
1948 டிசம்பரில் ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க என்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டோம். ஆனால் அது கொடுத்த பிறகு நம்ம ஆராய்ச்சி செய்யணும். நம்ம ஆராயாமல் அது கொடுத்துட்டோம். ஆராயாமல் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. நம்ம எப்பவுமே தேச பாதுகாப்புக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். பொருளாதாரத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். பிரிவினைய சக்திகளுக்கு ஊக்கப்படுத்தக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி அவங்க பரிந்துரை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, நன்கு பரிசீலனை செய்து தான் மொழிவாரி மாகாணங்கள் அமைக்கப்படணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். முக்கியமாக மொழிவழி புதிய மாகாணங்கள் அமைப்பதற்கு சில ஆண்டுகளாவது தள்ளி போட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பரிந்துரை வந்து இந்த ஜேவிபி கமிட்டி கொடுத்துருக்கு. சரிங்களா? இந்த கமிட்டி கொடுத்த இந்த பரிந்துரைகள் வந்து ஆந்திர மக்களுக்கு கோபம் வந்துருச்சு. முக்கியமாக இந்த கமிட்டியில் 3 நபர்கள் ஒரு நபராக இருக்கிற பட்டாபி சீதாராம் ஐயாவே ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறங்காட்டி இந்த கமிட்டியோட பரிந்துரையை ஆந்திர மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் காங்கிரஸ் கருதிருச்சு. ஆனால் இந்த கமிட்டியோட இந்த பரிந்துரைகள் வந்து ஆந்திர மக்களையும் இன்னும் வெறுப்படைய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இவர்கள் வந்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கோபமும் வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இந்த ஜேவிபி கமிட்டி பற்றி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, அவங்களும் தார் கமிஷன் மாதிரி மொழிவாரி மாகாணங்கள் அமைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இதை இப்போதைக்கு பண்ண வேணாம், சில ஆண்டுகள் தள்ளி போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அது சொல்லியிருக்கு. தார் கமிஷன் முழுவதுமாக வேண்டான்னு சொல்லிச்சு. ஜேவிபி கமிஷன் தள்ளி போட பார்த்தார்கள், நிராகரிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இந்த ஜேவிபி கமிட்டியோடைய பரிந்துரைக்கு அப்புறம் ஆந்திர மாநில கோரிக்கை அடுத்த நகர்வுக்கு நகர்ந்து விட்டது. அது என்னங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.